வணக்கம். மார்க்கெட் ப்ரிடிக்ஷன்ஸ் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, நிஃப்டி இது வந்து தேர்ட் வீக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஜனவரி தேர்ட் வீக் 2024. எஸ், நிஃப்டி ஆல் டைம் ஹையில் க்ளோஸ் ஆகிருக்கு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் சார்ட்டு. கேஷ் சார்ட்டுக்கு நாம் அப்புறம் போகலாம், ஏன்னா அது தனி டேட்டா பேஸ், இது தனி டேட்டா பேஸ். ஸோ இதில் இன்ட்ராடே டேட்டா பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு நான் வந்து பை தான் கொடுத்து வச்சுருந்தேன். அதுக்கான பெனிஃபிட் நீங்கள் இப்போ அனுபவிச்சிருப்பீங்க. இதை வந்து இங்கேயே ஹோல்டு பண்ணுங்கள். அப்படியே காலாக இருந்தாலும் சரி, ஃபியூச்சர்ஸாக இருந்தாலும் சரி, 22,200க்கு மேலே புக் பண்ண ஆரம்பிங்க. மண்டேவும் ஒரு கேப் அப் ஆகி ரேலி தான் ஆக போகுது. இதுக்கு தான் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கிறது. சேனலை ஃபாலோ பண்ணாமல் புதுசாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான சேனலாக இருக்கும். மார்க்கெட்டில் பணம் பண்ணுறதுக்கு உங்களோட நலனுக்கான ஒரு சேனல். ஸோ புத்திசாலித்தனமாக யூஸ் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முக்கியமாக மோட்டிவேஷன் பண்ணுங்கள். எனக்கு மற்றவங்க மாதிரி நம்ம வேஸ்டான கதைலாம் பேசிகிட்டு இருக்கிறதில்ல. அடுத்து என்ன பண்ணணும் அதுதான் நம்ம சேனலில் பேசுகிற விஷயம். ஓகே, மற்ற பிளேலிஸ்ட்டையும் போய் பாருங்கள். எல்லா வீடியோ முழுசாக பாருங்கள். பணம் பண்ணுற வீடியோ. ஸோ டேக் இட் சீரியஸ். இது என்டர்டெயின்மெண்ட் வீடியோ கிடையாது, பாதியில் விட்டுட்டு போகிறதுக்கு. எஸ், நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எப்போ சொன்னேன், 600 கிட்ட இருக்கக்குள்ளேயே நான் உங்களுக்கு வீடியோவில் போட்டேன் பை பண்ணுற சொல்லி. ஓகே, 650 உடச்சா ஷார்ட் கொடுத்துருந்தேன். 150 பாயிண்ட்டுக்கு மேலே கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பையும் கொடுத்துட்டேன். அந்த மறுபடி ரிவர்சல் ஃபுல்லாக வரதுக்கு முன்னாடியே பை கொடுத்துட்டு நானுமே பையில் இருக்கேன்னு சொல்லிட்டு ரிலையன்ஸோட ப்ராஃபிட் புக் பண்ணதையும் எடுத்து போட்டிருந்தேன், உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரட்டும்ன்ட்டு. அது மாதிரி அப்பப்போ நான் ஷேர் பண்ணுறேன். நிஃப்டியோட இன்ட்ராடே சார்ட் பார்க்கலாம். இன்ட்ராடே சார்ட்லாம் ஒரு யூஸும் இல்லைங்க, பார்க்கலாம். நான் தான் சொல்லிட்டேன்ல, அதுதான் டார்கெட்டு. நீங்கள் இதில் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குற மாதிரி மற்றவங்களாம் ட்ராமா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டே ஃபுல்லாக தெரிஞ்சிடும் எனக்குலாம் மார்க்கெட் எங்கே போகுது, அதோட மேப் என்னங்கிறது எனக்கு செட்டப், என்னோடய மெத்தட், கால்குலேஷன்ஸ், இன்டென்ஷன் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும். எவ்வளோ பெரிய அப்பா டக்கராடான்லாம் கேள்வி பண்ணி கிண்டல் பண்ணிட்டுருக்காதீங்க. பேசாமல் சேனல் மட்டும் பாருங்கள், ஃபாலோ பண்ணி பாருங்கள். நானும் சில சமயம் தப்பு பண்ணலாம், ஆனால் எப்பயும் தப்பு பண்ண மாட்டேன். முக்கால்வாசிக்கு மேலே நான் சொல்கிற மாதிரி தான் நடக்கும். ஓகேவா? அப்படியே நடக்கும் நிஃப்டிலே. அது மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க. ஓகே, நிஃப்டியோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மந்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா லெவல்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் ஏற்கனவே உங்களுக்கு. 22,429. ஓ, இது ஃபியூச்சர்ஸ் சார்ட். ஓகே, இருங்க நம்ம வந்து போய் டெய்லி சார்ட்டில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு செகண்டு ஏதாச்சும் டைவர்ஜஸ் தெரியுதா அப்படின்ட்டுன்னு ஒரு 3 ஹவர்லி சார்ட்டில் பார்த்துட்டு போயிடலாம். பேங்க் நிஃப்டி இதுவும் where is it? 3 hour. No selling pressure at all. ஃபுல்லாக அன்றைக்கி பையிங்க, ஃபுல்லாக பையிங் பாருங்க. எவ்ரிதிங் புல்லிஷ், 100% புல்லிஷில் இருக்குது. எல்லா இண்டிகேட்டர்ஸ் படியும். ட்ரெண்ட் லைன் எங்கப்பா வெறும் சார்ட்டில் பார்க்குறவங்க அதில் பிரேக் அவுட் கொடுத்து 3 ஹவர்லியில் பிரேக் அவுட் கொடுத்து ரொம்ப நாளாகவே அது ஒரு ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஸோ அடுத்து பேங்க் நிஃப்டி இதை பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்பயோ கொடுத்த ட்ரெண்டு இப்போ ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கீங்க. அதுதான் வந்து நேற்று நடந்த ரேலி. இங்கே நம்ம ஜூம் வைக்கிறேன், என்ன பாருங்கள். இந்த இடத்துல ஒரு ரேலி ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிட்டு போயிட்டுருக்கு 3 ஹவர்லி சார்ட்டில். உல்ஃபில் ஏதாச்சும் பேட்டர்ன் இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம போயிடலாம். எஸ், உல்ஃபில் பேங்க் நிஃப்டி வந்து இன்னும் சப்போர்ட்டுக்கிட்ட தான் சுற்றிட்டுருக்காரு. அண்ணன் அடுத்த ரவுண்டு 49,500 வரைக்கும் கேட்டு ஓப்பனாக இருக்குது. 47,800 கீழே ஃபியூச்சர்ஸில் 1 ஹவர் ட்ரேட் ஆகாமல் ஷார்ட் அடிக்காதீங்க. நான் பர்சனலாக சொல்லணுன்னா நிஃப்டியோட பேங்க் நிஃப்டியில் தான் இப்போ பொசிஷன் வச்சுருக்கேன். ஏன்னா ஐடி மூவ் முடிஞ்சிருச்சு, ரிலையன்ஸ் மூவ் முடிஞ்சிருச்சு. அடுத்த பெரிய கை பேங்க் நிஃப்டி தான். அது வந்து அடுத்த வாரத்தில் பெர்ஃபார்ம் பண்ணும். மோஸ்ட்லி திங்கக்கிழமையே இருக்கும். ஏன்னா ரேலியெல்லாம் டக்குன்னு முடிச்சுட்டு மொக்க போட ஆரம்பிச்சிடுவானுங்க. விக்ஸ் மறுபடி 13 போயிடுச்சு. இதுதான் நடக்க போகுது அடுத்த வாரத்தோட கணிப்பு. பேங்க் நிஃப்டி இது பார்த்தாச்சு. நிஃப்டி இதுவும் ஒரு சாம்பிள் பார்த்துட்டு நம்ம டெய்லி சார்ட்டுக்கு போகலாம். அதில் போனால் தான் நம்மளுக்கு லெவல் தெரியும். அதனால் வீடியோ முழுசாக பாருங்கள்.
நிஃப்டியில் வந்து உல்ஃப் பேட்டர்ன் எதுவும் இல்லை, ட்ரெண்ட் லைன் இல்லை. ஓகே, நல்லது. 3 ஹவர் மட்டும் பார்த்துட்டு நம்ம டக்குன்னு அதுக்கு போயிடலாம். டெய்லி சார்ட்டு நோ பேட்டர்ன். ஓகே, நான் டெய்லி டேட்டா பேஸோட வரேன். எஸ், இப்போது நிஃப்டியோட டெய்லி சார்ட்டுக்கு வந்துட்டோம். இதில் தான் நம்ம லெவல்ஸ் பார்க்க முடியும், அந்த டேட்டா பேஸில் பார்க்க முடியாது சரியா, ஏன்னா அது ஃபியூச்சர்ஸோட லெவல்ஸ். ஓகே, அது இன்ட்ராடே கேண்டில்ஸ் அனலைஸ் பண்ணுறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நிஃப்டி வந்து நல்ல டைவர்ஜன்ஸில் தான் போயிட்டுருக்கு. பட் அது மேட்ரு இல்லை. கேப் அப் ஆகி ஹையர் க்ளோசிங் இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே இல்லை. என்றைக்கு நம்மளுக்கு 2 நாள் டவுன் ஆக ஆரம்பிக்குதோ அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம ஷார்ட் சைடை யோசிக்கணும், டைவர்ஜென்ஸியை மதிக்கணும். ப்ரீவியஸ் ஸ்டாப்பை உடச்சிடுச்சு. ஸோ அடுத்த ரவுண்ட் ஆஃப் ரேலிக்கு ரெடி நிஃப்டி. ஓகே, 22,718 வரைக்குமே உல்ஃபீல்டில் ஓப்பனாக தான் இருக்குது கேட்டு. லெவல்ஸ் என்னான்னு பார்த்தலாம். இப்போதைக்கு ட்ரெண்ட் லைன் அது இது எதுவும் கிடையாது. ஒன்லி லெவல்ஸ் தான் கிங்கு. உங்களுக்கு அட்வான்ஸாக தெரியணுன்னா அதுதான் மேட்ரு. லெவல்ஸ் ஜூம் வைக்கிறேன். நிஃப்டி இது பார்த்துக்கோங்க. 22,300க்கு கிட்ட அங்கே போகக்குள்ளே நீங்கள் வந்து உங்களோட லாங்ஸ் எல்லாம் புக் பண்ணுங்கள். மெஜாரிட்டி புக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டிப் கிடைச்சா நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு வேணால் வச்சுருக்கலாம், ஒரு 25%. ஃபுல்லாக புக் பண்ணுறதே பெஸ்ட்டு. ஏன்னா உங்களுக்கு வந்து நான் 21,650 அது மாதிரி நான் 600 கிட்ட க்ளோசிங் ஆகுக்குள்ளேயே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் ரிவர்சல் ஆகிடுச்சின்ட்டுன்னு. கிட்டத்தட்ட உங்களுக்கு நான் 500 பாயிண்ட் தரேன்னு சொல்லியிருக்கேன் மாதம். ஸோ 22,300 கிட்ட போகக்குள்ளனா உங்களுக்கு கிட்டத்தட்ட அது 600-700 பாயிண்ட்டு பக்கமாக வரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்துருந்தீங்கன்னா 22,200 தாண்டக்குள்ளே எக்ஸிட் பண்ணிக்கோங்க ஸ்பாட்டில். ஓகே, நான் இந்த லெவல்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி ஸ்பாட்டில் தான் சொல்லுவேன். இன்ட்ராடே சார்ட் அனலைஸ் பண்ணுறக்குள்ள மட்டும் தான் நிஃப்டி ஃபியூச்சரை பற்றி பேசுவேன் சரியா. மற்றெல்லாம் ஸ்பாட், ஏன்னா அதுதான் நிரந்தரம். ஓகே, அடுத்து பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ரெசிஸ்டன்ஸ் 49,800, கிட்டத்தட்ட 50,000 போக போகுது. இப்போ நம்மளுக்கு க்ளோசிங் வந்து 48,000 தான். பேங்க் நிஃப்டி நான் லாங்காக தான் இருக்கேன். 48,000 வந்து ஃபியூச்சர் ப்ரைஸ். இன்னும் 2,000 பாயிண்ட் இருக்குது. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 5% ரேலி இருக்குது பேங்க் நிஃப்டியில் இந்த மந்த்து. அது நெக்ஸ்ட் வீக்லேயே முக்கால்வாசி முடிச்சிடுவானுங்கன்னு நினைக்கிறேன். ஷார்ட் அடிக்கிற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா நான் இன்றைக்கி வீடியோ போடுறேன். ஸோ சேனல் கண்டிப்பாக பாருங்கள். ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சு எல்லாத்தையும் பாருங்கள். என்எஸ்சி ஐடி பார்க்கலாம். அடுத்து என்எஸ்சி ஐடியில் இன்னும் கொஞ்சம் ரேலி இருக்கும் மண்டே, ஏன்னா விப்ரோவும் செம ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த வருஷம் என்எஸ்சி ஐடி தான் பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்கும்னு நான் சொல்லி ஏற்கனவே வீடியோ டிசம்பர்லேயே போட்டாச்சு. எல்லா ஸ்டாக்கும் பாட்டம் லெவலில் பை பண்ண சொல்லி நான் கொடுத்துட்டேன் மூமெண்ட்டுக்கு முன்னாடியே. இன்ஃபிலாம் வந்து 1,300 கிட்ட பை பண்ண சொன்னேன்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. போய் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும், ஹெச்சிஎல் இன்ஃபி அப்படின்ட்டு போட்டிருக்கோம். அதில் நெக்ஸ்ட் இயர் இதுதான் அவுட் பர்ஃபார்மன்ட்டு தனியாக என்எஸ்சி ஐடி செக்டாருக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் யாருன்னு போட்டிருந்தேன். ஓகேவா. அடுத்து ரிலையன்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ரேலி இந்த சீசன். இந்த எக்ஸ்பைரி ஸ்டார்ட் பண்ணுறக்குள்ளேயே சொன்னேன் உங்களுக்கு ரிலையன்ஸ் வாங்குங்கன்ட்டுன்னு. ரிலையன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரியான பாருங்க வெர்டிக்கலாக போகுது. கொஞ்சம் கன்சால்டேட் போட்டு மொக்க போட்டானுங்க. பட் ஆனால் நான் கொடுத்த மாதிரி 1% கூட கீழே போகல. நான் 2600 கிட்டே கொடுத்தேன், 1% கூட கீழே க்ளோஸ் ஆகலை. ஓகே, அங்கேருந்து ஒரே ஸ்பைக்கு தான். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் கால் கொடுத்துருந்தேன். சரியான மணி. நானுமே ஒரு 50K பக்கமாக ரிலையன்ஸில் இன்ட்ராடேலே கிடச்சிது. 30-40K கிடச்சிது அந்த 3% ரேலியில். ஃபியூச்சர்ஸ் 2 லாட் வாங்கியிருந்தேன். ஸோ அதனால் அதுக்கான இதுவும் வந்து பார்த்திங்கன்னா போன நிஃப்டி வீடியோவில் போட்டிருந்தேன். 2 நாளைக்கு முன்னாடி புதன்கிழமை போட்ட நிஃப்டி வீடியோலையும் போட்டிருந்தேன். ஸோ அது மாதிரி அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அக்யூரேட்டான ப்ரெடிக்ஷன்ஸ் தெரியணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோவும் பாருங்கள். ஊர் நியாயம், உலக நியாயம், மார்க்கெட் நியூஸ் சொல்கிறேன் அப்படின்ட்டுன்னு
உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் எப்படி களத்தில் இறங்கி எப்படி பணத்தை சம்பாதிக்கலாம், காம்ப்ளிகேட்டடான ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி, அதிகமாக கேபிட்டல் தேவைப்படக்கூடிய மெத்தட்ஸு, அதெல்லாம் பண்ணி காம்ப்ளிகேஷன் பண்ணி சொதப்பக்கூடாது. மார்க்கெட்டை வந்து சிம்பிளாக ஹேண்டில் பண்ணும். அங்கே தான் உங்களோட சக்ஸஸ் நிற்குது. ஸோ வீடியோ ஓட்டாமல் பார்த்துருந்தீங்கன்னா இந்த முக்கியமான கருத்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். எவ்வளோ சிம்பிளாக நான் ஹேண்டில் பண்ணுறேன்னு பாருங்கள். போக போக தெரியும். ரெகுலராக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோஸில். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு யாராச்சும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க, இதில் இனிமேட்டு இன்ட்ரெஸ்ட் வரணும், பார்ட் டைமாக ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சேனலை கொடுங்க. பென்னி ஸ்டாக்ஸு, பெஸ்ட்டு ஸ்டாக்ஸு ஆஃப் 2024 தீபாவளி முகூர்த் பீக்கெலாம் வந்து போர்ட்ஃபோலியோ அட்டகாசமாக பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கு. அதோட வீடியோஸ் வரும். நம்மளோட எக்ஸ்பர்ட் பேனல்ஸ் எல்லாம் வச்சு டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணி தான் அந்த ஸ்டாக்ஸ்லாம் உங்களுக்கு வருது. ஒரு 3-4 எக்ஸ்பர்ட்ஸோட ஃபில்ட்ரேஷனை தாண்டி தான் அது உங்களுக்கு வருது. எல்லாருமே பயங்கரமான கை தொட்டால் அப்படி சொன்னால் பிச்சுட்டு போவோம். அந்த ஸ்டாக் ஃபெயிலியருக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதுக்குன்னு ஒரே ஸ்டாக்கில் போய் போடாதீங்க. எப்போ போட்டாலும் பிரித்து போடுங்க. அதெல்லாம் நீங்கள் பேசிக்காக ஃபாலோ பண்ணணும். ஓகே, இந்த வீக் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி இன்னும் புல்லிஷாக 22,300க்கு தான் போக போகுது. பேங்க் நிஃப்டி 49,800ங்கிறத நோக்கி வெற்றி நடை போட போகிறது. நடுவில் ஏதாச்சும் பேட் நியூஸ் அது இதுன்னு வராமல் இருந்துச்சுன்னா இதுதான் நடக்கும். பேட் நியூஸுமே வந்துச்சுன்னா பை ஆன் டிப் தான். மார்க்கெட் இஸ் இன் பை ஆன் டிப் மோடு. அது வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு பை ஆன் டிப் மோடு எங்கன்னு சொல்லிட்டேன்னா ஏற்கனவே பேங்க் நிஃப்டி வந்து ப்ரீவியஸ் ஐ வந்து ஒன்று இருக்குது 48,260. ஐசிஐசிஐ நெக்ஸ்ட் வீக் 1 or 2 டேஸில் சரியான மூவ்மெண்ட் கொடுக்க போகிறோம் ஐசிஐசிஐ பேங்க்கு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வீடியோ பார்க்க தான் நிறையா வரும். நான் அதில் ட்ரேட் எடுத்து வச்சுருக்கேன் பிடிஎஸ்டி ஒரு 2-3 டேஸுக்கு. ஸோ அதுதான் மேட்ரு உங்களுக்கு. ஃபிபனாச்சி லெவல்ஸ் என்ன அதுவா? ஃபிபனாச்சிலையுமே 200%ல் 49,753 இருக்குது உங்களுக்கு. ஸோ அந்த டார்கெட்டை நோக்கி தான் போக போகுது. ஃபஸ்ட்டு மண்டே ஸ்டார்ட் ஆகிடுங்க. மண்டே டியூஸ்டே இந்த எக்ஸ்பைரினால் சில நாள் தேவையில்லாத மொக்க போடுறானுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.